கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னைக்காவது நம்ம இங்கே யோசிச்சு பார்த்துருக்கலாம் எல்லாரும், ஏசப்பாவோட கிருபை பற்றி, ஏசப்பாவோட இரக்கம் பற்றி. நம்மெல்லாம் நிஜமாவே அவருடைய கிருபைக்கு நம்ம தகுதியானவங்களா? நம்ம எவ்வளோ தப்பு பண்ணுறோம் இல்லையா? ஆனால் ஆண்டவர் நம்ம மேலே இறங்குறதுனால, மனம் இறங்குறனால அவர் நம்ம மேலே கிருபை வைக்கிறார் இல்லையா? நம்மளை நிர்மூலமாகாமல் பாதுகாக்கிறாரு. அப்போ அவருடைய இரக்கம் எவ்வளோ பெருசு! அதை நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் ஒரு நிமிஷம். நம்ம இந்த இரக்கத்துக்கு தகுதி உள்ளவங்க கிடையாது. நம்ம எவ்வளோ தப்பு பண்ணுறோம். ஆனால் ஆண்டவர் நம்மளை நிர்மூலமாகாமல் இருப்பது அவருடைய கிருபையாம். அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லையா? அது காலைதோறும் புதுசாக இருக்கா. டெய்லி 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 உங்களுக்கு ஆண்டவர் டெய்லி டெய்லி புதுசு புதுசாக நம்மளை இறங்குறாரு, மனம் இறங்குறாரு. ஒவ்வொரு நாள் காலையில் விடியும் போதும் அவருடைய இரக்கமும் கிருபையும் நமக்கு இருக்குது. அதனால தான் அந்த நாளை நம்ம முழுசாக பார்க்குறோம், அவரை தெரிஞ்சுக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு நல்ல தேவன் அவர். தயவு செய்து அவரை நீங்கள் எல்லாரும் ஏற்றுக்கணும். இந்த வீடியோவை கேட்குற யாராக இருந்தாலும் அந்த இரக்கமுள்ள தேவனை, அந்த கிருபை உள்ள தேவனை எப்படியாவது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஏசப்பாவை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஏசப்பா உங்களை வழி நடத்துவார். அவர் நம்மளுடைய ஆத்துமாவை பாதுகாப்பார். நித்திய ஜீவனை நமக்கு தருவார். நம்மளோட ஆத்துமா நரகத்துக்கு போகாதபடிக்கு பாதுகாக்கிறதுக்கு ஏசப்பாவால் மட்டும்தான் முடியும். அவருடைய இரக்கத்தையும் அவருடைய கிருபையால் மட்டும்தான் நம்மளால் வாழ முடியும். எப்படியாவது ஆண்டவரை தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏசப்பாவை தெரிஞ்சுக்கோங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். ஆமீன்.